என் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சி உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, பரமக்குடியில் வட்டாட்சியர் ராமமூர்த்தியை தாக்கியதாக அப்பநாடு மர சங்கத்திலேருந்து ஒரு கண்டன போஸ்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. உண்மையிலே அந்த சங்கம் தான் வெளியிட்டிருந்தாங்களா இல்லை அந்த சமூகத்தை சார்ந்த வேறு எந்த நபரும் வெளியிட்டாங்களான்னு தெரில. உண்மையிலே ராமமூர்த்தி தாக்கப்பட்டாரா இல்லை ராமமூர்த்தினால் பெரியவர் தாக்கப்பட்டாரா அப்படின்ற பற்றி தான் இந்த காணொலி வந்து பார்க்க போகிறோம். இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சு, எதனால் ஆரம்பிச்சு, எதற்காண்டி இப்படி ஒரு பொய்யை வந்து ராமமூர்த்தி வந்து நீ தாக்கிட்டாங்க அடிச்சிட்டாங்கன்னு போய் பெட்டில் அட்மிட் ஆகியிருக்காரு அப்படின்றத சில விஷயங்கள் வந்து ஆதாரபூர்வமாக காமிச்சு தான் நம்ம வந்து பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இப்போ ராமமூர்த்தியை தாக்குனதாக போய் ஆஸ்பத்திரியில் வந்து படுத்திருக்காரு. ஆனால் ராமமூர்த்தி தான் அங்கே உள்ள கிராம பெரியவர்களை வந்து தாக்கியிருக்காரு. அது ஒரு வீடியோவை இதில் பதிவு செய்கிறேன், பாருங்கள். அதற்கப்புறம் சில விஷயங்கள் வந்து பேசணும்னு நான் வந்து நினைக்கிறேன். இப்போ வீடியோ போடுறேன், பாருங்கள். ஆமா 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 வீடியோ ஆமா 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 வீடியோ ஆமா 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 வீடியோ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வட்டாட்சியர் ராமமூர்த்தி தான் தாக்கறதுக்கு வந்து முயற்சி வந்து செஞ்சுருக்காரு. அந்த ஃபோனெல்லாம் தட்டி விட்டுருக்காரு. அப்பட்டமாக வந்து தெரியுது. சரிங்களா? என்ன பிரச்சனைக்காண்டி நடந்திருக்கு அப்படின்னா, அரியக்குடி கிராமத்துக்கு பாத்தியப்பட்ட பட்டணேந்தல்ன்ற கிராம கம்மாயில் வந்து பார்த்திங்கன்னா, கிராம மக்கள்கிட்ட எந்த ஒரு ஆலோசனையுமே வந்து இவர் வந்து கேட்காம 2 லாரிகளை வந்து நடுக்காட்டில் கருவேல மரத்தெல்லாம் வெட்டி எடுத்திருக்காங்க. இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட வந்து ஆலோசனை நடத்தி 2 வாரங்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சியர்கிட்ட வந்து மனு வந்து கொடுத்துருக்காங்க. இவர் எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கலை. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேற்று அதாவது 22/7/2026 மாலை 5 மணி அளவில் வட்டாட்சியர் அவர் வந்து நேரடியாக வந்து பார்க்க போயிருக்காங்க. அதாவது கிராம முக்கியஸ்தவர்கள் பெரியவர்கள்லாம் வந்து பார்க்க போயிருக்காங்க. பார்க்க போய் இது என்ன ஆச்சு, நாங்கள் இது வரைக்கும் கொடுத்து நடவடிக்கை எதுவுமே நீங்கள் எடுக்கலை அப்படின்னு கேட்டதுக்கு அதற்கு தான் இந்த விஷயத்தை வந்து தாக்கியிருக்காரு. ஏன் வீடியோ எடுக்கிற அப்படின்னு அதை கேட்டு அந்த தாக்கின வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ தாசில்தார் தாக்கப்பட்டதுக்கான வீடியோ எந்த இதுவுமே இல்லை. ஆனால் இதை வந்து சாதி வெறியர்களை வந்து கைது செய்யணும், இது வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னா அப்போ அந்த தரப்புலேருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து போடுறாங்க. ஸோ இவங்க வந்து தாக்கப்பட்டதுக்கான விஷயம் வந்து வீடியோ ஆதாரம் இருக்குது. சரிங்களா? இது நேற்றே வந்து எனக்கு வந்து தகவல் வந்து கொடுத்தாங்க. நேற்று சாயந்தரம் ஒரு 6 மணி போல் எனக்கு வந்து தகவல் வந்து கொடுத்தாங்க. நேற்று வந்து நம்ம ஊடகத்தில் போட்டு விடுங்க அப்படின்னு. நம்ம அம்மா வந்து நம்ம மதுரை ஜிஹெச்சில் அந்த புற்றுநோய் சம்மந்தமாக நான் பார்த்துருக்கேன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அது மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பக்கத்தில் கட்டி வந்து இருக்கிறதாக அறியப்படுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் அம்மாவுக்கு இந்த 3 நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ராஜாஜி மருத்துவமனையில் தான் வச்சு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, மருந்து ஏற்றிட்டுருக்கோம். அதனால் நம்ம இங்கே வந்துட்டு நம்ம ஊருக்கு போகும்போது நேரம் ஆயிடுச்சு. அதனால் நேற்று அந்த வீடியோ வந்து பதிவு வந்து செய்ய முடியல. ஆனால் அதுக்குள்ளே இன்றைக்கி அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வட்டாட்சியர் ராமமூர்த்தி தாக்கிய சாதி வெறிகளை வந்து கைது செய்யணும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. வட்டாட்சியர் ராமமூர்த்தியை தாக்கின சாதி வெறியர் யார் அப்படின்னா அவருடைய ஃபோட்டோ போடுறேன், ஒரு நிமிஷம் நீங்கள் பாருங்கள். நீங்கள் பார்த்தா நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க. இப்போ வந்து பார்த்துருப்பீங்க, இவர் தான் அந்த தாக்கின பெரியவர். அதாவது அங்கே கிராமத்தில் சார்ந்தவங்க பெரியவங்களாக தான் போய் பார்க்க வந்து போயிருந்திருக்காங்க. ஒரு பையன் வீடியோ எடுத்திருக்கப்ப ஏன்னா ஒரு வட்டாட்சியரை ஒரு அலுவலகத்தில் யாராலையுமே அடிக்க முடியாது, தாக்கவும் முடியாது, அது எல்லாத்தையுமே வந்து தெரியும். ஆனால் அதிகாரம் இருக்குது அப்படின்ற அந்த திமிரில் ஒரு வட்டாட்சியர் இப்படி கீழ்த்தரமாக அதை கேட்டவங்களை தாக்குனது மட்டும் இல்லாமல் கடைசியில் எப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து படுத்துட்டு என்னை வந்து தாக்கிட்டாங்க, என்னை வந்து அடிச்சிட்டாங்க, சரி காயங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் வட்டாட்சியர்கிட்ட இருக்குது அப்படின்னு வந்து காட்டணும். இன்னொன்று என்னென்னா, இந்த பெரியவருக்கு எந்தெந்த இடத்துலலாம் காயம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் தாக்கினதில்லை. இடிச்சதில் வந்து ஆம்புலன்ஸ் ஏற்றுன வீடியோ, அதை அடித்து காயமாச்சா என்னன்னு தெரில, ஒரு தள்ளுமுள்ளு மட்டும்தான் நடந்துச்சான்னு தெரில. ஆனால் அந்த பெரியவர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சி விட்ட அந்த வீடியோவே நமக்கு வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதை வந்து இதில் எல்லாம் போட முடியாது. நான் ஃபோட்டோ ஒன்று சைடில் போடுறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இதான் வந்து நடந்திருக்கு. அப்போ வீடியோ எடுத்தால் அடித்தது மட்டும் இல்லாமல், அதாவது வட்டாட்சியர் ராமமூர்த்தி அடித்தது மட்டும் இல்லாமல் எண்ணியவே அடிச்சு விட்டாங்க அப்படின்னு வந்து ராமமூர்த்தி போய் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறதான் இது நகைப்பும் கேள்வியாகவும் இருக்குது. இது எப்படி நாங்கள் எடுத்துக்கிறேன்னு தெரில. இது சட்ட ரீதியான நடவடிக்கை வந்து அரசு தரப்பு வந்து எடுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா மக்கள்கிட்ட எந்த ஒரு ஆலோசனையுமே கேட்காம நீங்கள் விஷாமல் வந்து மரத்தை வெட்ட சொல்லி, அதாவது கம்மாயில் இருக்கக்கூடிய விறகெல்லாம் விட்டுறீங்க. ஏங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு போனால் இதே, அதாவது நம்ம என்ன சொல்கிறோம்னா, வட்டாட்சியர் மீது எந்த தவறுமே இல்லைன்னு வைங்களே,
வீடியோ எடுக்கிறேன் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு விளக்கம் கொடுத்துட்டு போக வேண்டியதானே. அதை விட்டு ஏன் வீடியோ எடுக்கிற, எதுக்குன்னு ஏன் இப்படி தாக்குறதுக்கு வந்து முயற்சி செய்யணும். அப்போ வட்டாட்சியர் மீது ஏதோ ஒரு தவறு வந்து இருந்திருக்கு அப்படின்றது அப்பட்டமாக வந்து தெரியுது. ஸோ இவர் மேலே இருக்கக்கூடிய தவறை மறைப்பதற்காக என்ன தாக்கிட்டாங்க, ஒரு அரசு ஊழியரை தாக்கிட்டாங்க, ஒரு அரசு அதிகாரியை தாக்கிட்டாங்க அப்படின்னு இவர் அட்மிட் ஆகி வந்து கிடக்கிறாரு. இதை நாங்கள் எப்படி சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியல இந்த மக்கள்கிட்ட. ஏன்னா இதையும் ஒரு சிலர் வெளில கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கும். ஏன்னா இந்த வீடியோ வந்து நேற்றே வந்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்த அண்ணன் பிரபாகரன் வந்து எல்லா பக்கட்டும் வந்து அனுப்பிச்சிட்டாங்க. அநேகமாக ஊடகத்தில் வந்துச்சு அண்ணன் வந்து எனக்கு தெரியலை, எனக்கு அனுப்பிச்சிருந்தார் அண்ணன் வந்து. இவ்வளோ தூரம் வீடியோ ஆதாரம் இருக்கும்போதே இப்படி வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்த தாக்கிட்டாங்க, அடிச்சிட்டாங்க, சாதி வெறியர்கள் அப்படின்னு போடுறீங்க. அப்போ இந்த வீடியோ ஃபுட்டேஜ் இல்லைன்னா என்னென்னலாம் பதிவு செய்யுங்க. ஸோ எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில. ஸோ இதுக்கு வந்து காவல்துறை தான் வந்து சரியான நடவடிக்கை வந்து எடுக்கணும். ஏன்னா வட்டாட்சியர் ராமமூர்த்தியை தாக்குனதாக சொல்கிறாங்க. அதற்கான ஏன்னா இப்போ எப்படியும் ஆஃபீஸுக்குள்ள ஏதாவது சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது வச்சுருப்பீங்க, இருக்கான்னு எடுத்து பாருங்கள். இவர் தாக்கினதுக்கான, அதாவது வட்டாட்சியர் ராமமூர்த்தி தாக்கினதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் வந்து இருக்குது. ஏன் வீடியோ எடுக்கிறேன்னு வந்து அவங்கள தாக்கின வீடியோ வந்து இருக்குது. ஸோ சட்ட ரீதியான நடவடிக்கை காவல்துறை எடுக்குமா? எனக்கு தெரிஞ்சு எடுக்காது. ஏன்னா இவங்க எல்லாமே சொந்த பந்தம், ஒரு சாதி அப்பனோட போனாலும் போயிடுவாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி அப்படி தான் பரமக்குடியில் மண் திருட்டு வந்து நடந்துச்சு. அந்த மண் திருட்டை கேட்க போனால் அந்த பாலாஜின்ற இளைஞனை, நீ ஏன் போய் வண்டியை மறிக்கிற, உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தா, அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் வந்து பேசினது, அது எல்லாமே வந்து அந்த ஆடியோவோட நம்ம சேனல் வந்து போட்டிருந்தோம். ஸோ முழுக்க இதெல்லாம் நம்ம எப்படி இதை போட்டும் இதுக்கான நீதி கிடைக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அந்த அதிகாரியாக இருக்கிறதும் ஒரே சமூகமாக இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் ஒரே சமூகமாக இருக்கும். அப்போ இவங்களாம் என்ன செஞ்சால் ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அவங்க மேலேயே எஃப்ஐஆர் போடக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கக்கூடிய இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சட்டத்தின் பிரகாரம் இவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா, சட்டத்தை ஃபாலோ பண்ணுவாங்களா, பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.